வெரி குட் மார்னிங் ப்ரோ. குட் மார்னிங் டு ஆல். டிஏ உடைய கட் ஆஃப் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் டேட்டா வந்துட்டு ஃபில் பண்ணதை வச்சு ஒரு 170 டேட்டா கலெக்ட் ஆயிருக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் வெளியில். ஸோ மேக்ஸிமம் அதிகம் ஃபில் பண்ணல, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 170 டேட்டாஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது கட் ஆஃப் அனாலிசிஸ் அப்ராக்சிமேட்டாக ஒரு 650 வேக்கன்ட் இருக்குல்ல டிஏபி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இபியில். எக்ஸாம்ஸ் எழுதிருப்பீங்க, ஆன்சர் கீ விட்டுருப்பாங்க, அஃபீஷியல் ஆன்சர் கீ எல்லாமே. ஸோ அதில் நம்ம டேட்டா வச்சு பார்க்கும்போது பிசி எவ்வளோ கட் ஆஃப், எம்பிசி எவ்வளோ கட் ஆஃப், சரிங்களா? ஸோ இது ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் போட முடியும். ஏன்னா 650 ஆல்மோஸ்ட் ஒரு 650 வேக்கண்ட்டுக்கு நம்ம வந்துட்டு 170 டேட்டா அவ்வளோதான் இருக்குது. அப்படிங்கும்போது ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, ஓரளவுக்கு பாசிபிலிட்டிஸ் நம்ம பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அதில் டேட்டா பார்த்தீங்கன்னா பிசியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ டிஏ உடைய கட் ஆஃப் அனாலிசிஸ், சரிங்களா? டிஏ உடைய கட் ஆஃப் அனாலிசிஸ் 25. இதில் பார்த்தீங்கன்னா பிசியா இருந்ததுன்னா கேண்டிடேட்ஸ் ஒரு 1 கொஷின் சொல்றோம்பா, அவுட் ஆஃப் 300 கொஷின், சரிங்களா? அவுட் ஆஃப் 300 கொஷின் ஒரு 190 ப்ளஸ் போடலாம். எம்பிசியா இருந்தது அப்படின்னா ஒரு 175 ப்ளஸ் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. பிசிஎம் அப்படிங்கிறது ஒரு 180 ப்ளஸ். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 155 ப்ளஸ் இது மாதிரி இருக்கு. பட் இது அப்ராக்சிமேட் தான்ப்பா. ஏன்னா இப்போ போஸ்டிங் அதிகம் போது நம்ம ஃபில் பண்ண டேட்டா வந்துட்டு ஸோ கம்பேர் பண்ணும்போது எக்ஸாக்டாக ஃபில் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. பட் ஓரளவுக்கு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக தான் இது வந்து இருக்கு, சரிங்களா? ரைட். ஸோ இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் இருக்கும் அவுட் ஆஃப் 300 கொஸ்டின். ஸோ டிஏடைய கட் ஆஃப் அனாலிசிஸ் இது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஏஇக்கும் போவாங்க, அவங்களும் ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதனால ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டான கட் ஆஃப், சரிங்களா, இது கொடுத்துருக்கேன். டிவியேஷன் ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 10 இருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த ப்ரிடிக்ஷன் பண்றேன் இந்த கட் ஆஃபுக்கு உங்களுக்கு கிடைக்கும், அதாவது இந்த கட் ஆஃப்ல ஷூரா கிடைக்கும். இதுக்கு கீழே டீவியேஷனும் ஆகலாம், சரிங்களா? ஏஇல போனவங்க டிஏக்கு வேக்கண்ட் இருக்கும்போது இதில் வருவாங்க, சரிங்களா? ஸோ அப்கமிங்ல வர வேக்கண்ட்டுக்கு நல்லா படிங்க, சரிங்களா? லூஸ் பண்ணாதீங்க. ஒரு கோலை ரீச் பண்றவங்கள நீங்க படிங்க. ஃபவுண்டேஷன் பேட்ச் நம்மளுக்கு 3rd அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஒரு 50% முடிஞ்சிருக்கு, ஒரு 40 கிளாஸ் முடிஞ்சிருக்கு, சரிங்களா? ஜாயின் பண்ண பண்ணிங்க. அதே மாதிரி கீழே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம்ப்பா, சரிங்களா? டெய்லியும் டெக்னிக்கல் நியூஸ் 1:15 PM, ஈவினிங் வந்துட்டு 9:45 PM. ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் இது பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப்பும் கீழே கொடுத்துருக்கோம், அதுலேயும் ஜாயின் பண்ணிங்க. அதில் அப்டேட் வந்தால் கொடுக்கும், சரிங்களா? தேங்க்யூப்பா.